சிவாய நம. அனைவருக்கும் அன்பான வணக்கம். எல்லோரும் நலமாக இருக்கணும். மார்ச் 27 நான் மலேசியாவில் பக்தர்களை சந்திப்பதற்கு ஜோஹூர்ன்ற இடத்துக்கு வந்துட்டு இருக்கேன். பக்தர்கள் தொடர்ந்து அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு இருக்கீங்க. நிறைய பக்தர்கள் ஜோஹூரில் இருக்க கோவில் நிர்வாகிகளும் நீங்கள் எனக்கு கால் பண்ணி பேசியிருக்கீங்க. இப்போ கோவிலில் நிறைய பக்தர்கள் வரலை, இல்லை சில கோவில்களில் வேலை நடக்குது, இன்னும் முன்னேற்றம் பெறணும்னு சொல்லி நிறைய பேர் எனக்கு காண்டாக்ட் பண்ணி பேசியிருக்கீங்க. கண்டிப்பாக நீங்கள் சந்திக்கலாம். நான் மார்ச் 27 மார்ச் 31 மட்டும் நான் ஜோஹூர்ன்ற இடத்துல இருக்கேன். காண்டாக்ட் நம்பர் எல்லாமே நான் அப்டேட் பண்ணியிருக்கேன். நீங்கள் முன்கூட்டியே நீங்கள் அப்பாயின்மெண்ட் எடுக்கணும். நிறைய பேர் எடுத்துகிட்டு இருக்கீங்க அப்பாயின்மெண்ட். நீங்கள் வரும்போது பக்தர்கள் ஓலைச்சுடி பார்க்குறவங்க எல்லோரும் நீங்கள் என்ன செய்யணும்னா 1 லிட்டர் தண்ணி எடுத்துகிட்டு வரணும். எலுமிச்சப்பழம். ஏன் அந்த 1 லிட்டர் தண்ணினா ஜல தீர்த்தம் அப்படின்னு சொல்லி நம்ம பிரார்த்தனை செய்து கொடுப்போம். அந்த பிரார்த்தனை ஜலம் வியாபாரத்துக்கு இல்லை வீட்டில் திருஷ்டி அண்டத்துக்கு சில பிரார்த்தனை செய்து கொடுப்போம். ஆரோக்கியத்துக்கு நம்ம அந்த ஜல தீர்த்தத்தை குடிக்க சொல்லுவோம். இந்த மாதிரி அவங்களுக்கு என்ன பிரச்சனையோ அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம பரிகாரம் சொல்லி கொடுப்போம். ஓலைச்சுடியில் பூர்வ ஜென்மத்துடைய கர்மா, தோஷம், சாபம் இது இருக்கா தெரிஞ்சுக்கலாம். ஏன் மக்கள் இன்னும் கஷ்டப்பட்டு கொண்டு இருக்காங்க, என்ன பிரச்சனை, உங்களுக்கு தனிப்பட்டதா என்ன பிரச்சனை, எப்படி முன்னேற்றம் பெறுவது, நிறைய விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். கண்டிப்பாக ஜோஹூரில் எல்லாரையும் நான் சந்திக்கிறேன். பக்தர்கள் தொடர்ந்து நீங்கள் காண்டாக்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. எந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருந்தாலும் விடை உண்டு. ஒரு கோவிலில் இந்த மாதிரி பக்தர்கள் வரமாட்டேன்றாங்க. பிறகு அந்த கோவிலில் பார்த்திங்கன்னா நிர்வாகிக்குள்ளவே பிரச்சனை இருக்கும். ஏன் அந்த மாதிரி இருக்குது, அது மாதிரி நிறைய விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அதே போல் ஓலைச்சுடியில் நாடி ஓலைச்சுடியோ வாக்கிய ஓலைச்சுடி இது சிவ வாக்கியம். இப்போ கலியுகத்தில் சித்தர்கள் சிவ வாக்கியத்தில் நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயங்கள் மிக முக்கியமானது. பூர்வ ஜென்மத்துடைய தொடர்பானது. இந்த ஜென்மத்தில் ஏன் கஷ்டப்பட்டு கொண்டு இருக்காங்க, அதில் ஏதோ ஒரு சின்ன காரணம்